ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காக்கடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு வர போகிறதா இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், அப்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் காக்கடைல் பேரண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விடணும், அந்த கேஜை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ அதுக்கான வேலை தான். ஸோ இந்த கேஜில் தான் கொண்டு வந்து விட போகிறோம். ஸோ செகண்ட் கேஜி. ஸோ இதில் சின்ன ஒரு வேலை செய்யணும். ஸோ இந்த இடத்துல எலி பயங்கரமாக கடித்து இந்த ஷீட்டை ரொம்ப மோசமான நிலைமையில் ஆக்கி வச்சுருக்கு. ஸோ இதில் மட்டும் நம்ம ஒரு டார்பால் ஷீட் போட்டு மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த கேஜில் கொண்டு விட வேண்டியதான். இன்னும் இங்கே இன்னொரு பறித்து வைக்கலை, அதையும் வைக்கணும். அது மேபி கொஞ்சம் லேட்டராக கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு பறிச்சு இருக்குது, இது போதும். ஏன்னா இது ஓப்பனாக இருக்கிறதுனால தண்ணி இதில் பயங்கரமாக விழும். இந்த இதை பார்க்கும்போது தெரியும்ல, தண்ணி விழுந்து. ஸோ இது கரெக்டாக இது கிட்டே இருக்கிறனால தண்ணி தெரிச்சிச்சின்னா ஃபுட்டு ஃபுல்லாகவே ஈரம் ஆகிடும். அதனால் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஸோ அதனால் நம்ம இதை கவர் பண்ணிவிட்டு எல்லோரையும் வெளியே கொண்டு வந்து விட்றோம். ஸோ மேலே ஏறி தான் பண்ணணும், இந்த கேஜுக்கு மேலே பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த தார்பால் ஷீட்டு தான். ஸோ நம்ம முன்னாடி ஃபிஷ்ஷு வளர்த்த தார்பால் ஷீட்டு. ஸோ இதை தான் எடுத்து பண்ணணும். இதை எடுத்து தான் மேலே கொண்டு விரிக்கணும். ஸோ நிறைய ஷீட் இருக்குது. இதில் அந்த ஒரு ஷீட் தான் நம்ம எடுக்கணும். இழுத்து கீழே போடலாம். இந்த ஷீட்டை தான் கொண்டு போய் போட போகிறோம். ஸோ பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணி போட்டேன். திருப்பியும் எல்லாமே நல்லா இலை நிறைய விழுந்து கிடக்கு. ஷீட்டையும் நம்ம இதில் போட்டிருக்கோம். இதை கொண்டு இதுக்கு இடையில சும்மா ஜஸ்ட்டு மாட்டி சொருவி தான் வைக்க போகிறோம். ஸோ மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ், மேலே ஏறியாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஸ்பாட்டு. இந்த பைப்பையும் முடிஞ்சால் கனெக்ட் பண்ணி வைக்கணும். விளக்கு மாறு எடுக்காமல் மேலே ஏறிட்டோம். அதனால் கை வச்சு தான் தூக்கி தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸியா, பேர்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக சவுண்டு போட ஆரம்பிச்சிச்சு. நான் மேலே ஏறின இது வித்தியாசமான மூமெண்ட் இருந்தோன்னா காக்கடைல்ஸும் சரி, உள்ளே இருந்து கோனிஸ் எல்லாமே பயங்கரமாக சவுண்டு போட ஆரம்பிச்சு. கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், பயங்கர சவுண்டாக. ஸோ அதனால் வீடியோ 2x போட்டுட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். கைஸ், அப்புறம் நம்ம அந்த ஷீட்டை அப்படி லைட்டாக மாட்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம விளக்குமாறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அதனால மேலே ஃபுல்லாகவே தூசியாக இருந்துச்சு. எதுவுமே ஒழுங்காக க்ளீன் பண்ணல. ஜஸ்ட் சும்மா கை வச்சும் கால் வச்சும் தள்ளி விட்டுட்டு நம்ம அந்த ஷீட்டை மாட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் மேலேருந்து அந்த பக்கம் கீழே உள்ளதை மாட்டி வைக்க முடியல, அதனால் அதுக்கப்புறம் கீழே இறங்கி மாட்டிக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் எழும்போது அந்த பைப்பு இருந்துச்சு. அந்த பைப்பு எப்போவுமே விழுந்து கிடக்கும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துச்சின்னு தெரில. அது 2 தடவை நான் எடுத்து மாட்டி வச்சிட்டேன். ஆனாலும் அது கரெக்டாக மழை பெய்யும்போது எப்படியாச்சும் கீழே விழுந்துடும். ஸோ திருப்பியும் அதே முடிஞ்ச அளவு அதை எடுத்து சும்மா ஒரு
இதில் மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கீழே இறங்கிட்டோங்க. ஸோ கீழே வந்து ஷீட்டையும் நீட்டாக சொல்லி வச்சிட்டோம். ஸோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் அப்போ ஷீட் வச்சாச்சு. இனிமேல் இதில் தண்ணி லீக் ஆகாதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ இனி பேர்ட்ஸை கொண்டு வந்து இங்கே உள்ளே விட்டுறலாம் கைஸ். ஸோ கைஸ் இந்த கேஜுக்கு கதை என்னென்னா, ஸோ இது எல்லாமே எஸ்எல் ஏரியோட கேஜஸ்ஸு. ஸோ அவன்கிட்ட உள்ள எல்லா பேர்ட்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டு போனப்போ நான் கேஜஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவனோட ஸ்மால் குனிஸ் எல்லாத்தையுமே என்னோட காக்டெயில் கேஜஸில் போட்டேன். ஸோ என்னோட காக்டெயில் கேஜ் வந்து 3x2x2. ஸோ அவனோட இந்த கேஜ் வந்து 3x1.5x1.5. ஸோ அப்போ காக்டெயிலுக்கு ஓகேவாக இருக்கும்னு என்னோடய ப்ரீடிங் பேர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வேறு கேஜஸும் இல்லை, அதனால் எல்லாத்தையுமே இந்த கேஜஸில் விட்டேன். ஆனால் என்னோடய ப்ரீடிங் பேர்ஸ் எதுவுமே செட் ஆகலை. புதுசாக வெளியே இருந்து எடுத்த ஒரு 2 பேர் மட்டும்தான் இந்த கேஜில் வந்தோடனே செட் ஆச்சு. ஸோ அதேமாதிரி எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அண்டு ட்ரே வேறு இல்லையா, ஸோ எல்லா பேர்ட்ஸுமே சீக்கிரமே அழுக்காயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய ஆக்டிவாக இல்லை, ப்ரீடும் ஆகலை. ஸோ அதனால் சரி இனி எல்லாத்தையும் கொஞ்சம் இதில் ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் விட்டு இந்த கேஜ் திருப்பி மெயின்டைன் பண்ணி ட்ரேயெல்லாம் போட்டு எடுத்து ஒருக்கா செட் பண்ணி பார்க்கலாம். பட் இதுதான் இனி இது பேர்ஸு கேஜு. ஸோ செட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. பார்ப்போம். ஸோ கைஸ் அப்போ எல்லா பேர்ட்ஸையுமே பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ இனி ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விட வேண்டியதான். நம்ம ஃப்ரீ ஃப்ளைங் கேஜ், ஸோ நம்ம வீடியோ முன்னாடியே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த கேஜ் ஃபஸ்ட் ரெடி பண்ணதே பேர்ட்ஸ் எல்லாம் சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விடுறதுக்காக தான். அதாவது ஃபஸ்ட்டு சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆனோன்னா கொஞ்சம் நாள் இதில் விட்டோன்னா அது ஃப்ரீயாக சாப்பிட்டு எடுத்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா பறந்து பெரிய ஸ்பேஸாக இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்குங்கிற ஒரு கான்செப்டில் இதை ரெடி பண்ணதான். ஸோ அதேமாதிரி நம்ம ப்ரீடிங் பேர்ஸும் ப்ரீடிங் இல்லாத டைமில் ரெஸ்ட் விடுறதுக்கு, ஸோ அந்த மாதிரிப்பட்டதுக்கு யூஸ் ஆகும்னு ரெடி பண்ணது தான். பேர்ட்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த் வைஸாக டெவலப் ஆகும் அண்ட் மென்டலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் பேர்ட்ஸு. இந்த கேஜ் இப்போ ஒரே கேஜில் நம்ம காலனியாக போட்டிருக்கோன்னா நமக்கு அதுக்கு சும்மா சியூவிங்க்கு ஏதாவது இலை இது நீம் லீஃபோ இல்லை எதுனாலும் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி மல்டிபிள் கேஜஸில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு கேஜ்லேயும் தனித்தனியாக நம்ம எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு பேர் வந்து சில டைம் சில லீஃப் எதுவும் சாப்பிட்லன்னா, ஸோ அதுக்கு வந்து பிடிக்கலன்னா அது சாப்பிடாது. ஸோ அதை கடிக்க கூட செய்யாது, அப்படி சும்மா அப்படி கிடந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுவே காலனியாக இருக்கும்போது அப்படி இல்லை, மற்ற பேர்ட்ஸ் சாப்பிட்றத பார்த்து இது எவ்வளோ உடனே வந்துருந்து கடிக்கும், சாப்பிட்டு பார்க்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டி, அதாவது பேர்ட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். நார்மலாக ஒரு ப்ரீடிங் கேஜில் இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் கூட ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம இந்த ஃபுல் கேஜ் ரெடி பண்ணோம். ஸோ அது நமக்கு எல்லா தடவையுமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சிக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிக்ஸு ஒரு லாட்டாக எடுக்கிறோன்னா, இப்போது நம்ம பழைய பேட்ச் காக்கட்டில் எடுத்திங்கன்னா ஒரு 13 பீஸ் நம்ம வெளியே எடுத்து விட்டு கொஞ்சம் ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2 or 3 வீக்ஸ் கூட நம்ம இதில் போட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட வச்சு எடுத்தோம்னாலே அந்த பேர்ட்ஸோட ஷேப்பு ரொம்ப சேஞ்ச் இருக்கும். அதோட ஃப்ளையிங் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சின்ன கேஜில் இருக்கிறத விட ஃப்ளையிங் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட அந்த ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி அதேமாதிரி ஃப்ளைட் ஃபெதர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக எங்கேயா பறந்துச்சுனாலே அதோட ஷோல்டர்லலாம் அடிபட்டு என்ன ஆகும்னா பிளட் ஆகும். ஸோ இந்த ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி பார்த்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம பொதுவாக இந்த ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு வந்து சீக்கிரமாக மோல்ட்டிங் நடக்கும். அதேமாதிரி ஸோ ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விட்டோம்னாலே அதுக்கு வந்து சொரிஞ்சு எடுத்து எல்லா ஃபெதர்ஸ் டெட் ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து தள்ளிட்டு புது ஃபெதர்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக ஃபாஸ்ட்டாக ரெடியாகி வரும். ஸோ பார்ப்போம், அடுத்த கிளச்சும் நம்ம அதே கேஜ் தான் கொண்டு கூட போகிறோம். ஆனால் எந்த மாதிரி ரிசல்ட் தரப்போகுதுன்னு தெரில, பட் நம்புவோம் கண்டிப்பாக அந்த சின்ன கேஜ்லேயும் செட் ஆகி வரும்னு. எல்லா பேர்ட்ஸுமே டர்ட்டியாக தான் இருக்கும், அல்பினோஸ் எல்லாமே. ஏன்னா நமக்கு அந்த கேஜில் எதுக்கு இடையிலுமே ட்ரே கிடையாது. இந்த வெள்ளம் பக்கா டர்ட்டியாக இருக்குது. நீ நாளைக்கு எல்லாத்தையுமே குளிக்க வச்ச உடனே சரியாயிடும். ஸோ எல்லா அல்பினோவும் டர்ட்டியாக தான் இருக்கும். ஸோ எல்லா பேர்ட்ஸுமே ஸோ மோஸ்ட்லி அப்படி பேராக தான் உட்காரும். ஆனாலும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மோஸ்ட்லி நிறைய பேர்ட்ஸ் மார்க் பண்ணி தான் விட்டுருக்கோம். எல்லா பேர்ஸுமே மார்க் பண்ணி தான் விட்டுருக்கோம். ஸோ இனி அந்த கேஜை ரெடி பண்ணுற வேறு, அந்த கேஜை எப்படி ரெடி பண்ண போகிறேன் என்னன்னு தெரியலை. லேட் ஆகும், ஸ்லோவாக தான் ரெடி பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் இவங்கெல்லாம் இதிலே தான் இருப்பாங்க. ஸோ இதில் ஒரு குளவி கூடு வேறு இருக்குது, அதை எடுத்துடலாம்.
போயிடும். இது அடிக்கடி இதிலே கெட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கொலை கூட எடுத்துட்டாச்சு, அது போயிடும். கொஞ்சம் நேரம் இதில் பறக்கும், பறந்துட்டு போயிடும். ஸோ இங்கே பேர்ட்ஸ் விட்டதுனால இனிமேல் அது மாதிரிப்பட்டதெல்லாம் கெட்டாது. ஏன்னா இங்கே கொஞ்சம் நாளாக பேர்ட்ஸ் இல்லாமல் பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய கெட்டி வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லை, பெயிண்ட் அடித்து முடிச்சு கொஞ்ச நாள் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் கேஜில் பேர்ட்ஸ் இல்லாதவொடனே வர தொடங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தான் பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். சரி, இனி கேஜ் இல்லை, இனி பேர்ட்ஸ் நடமாட்டம் இருக்கிறதுனால இனி வராது. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். 1-2 பேர்ஸ் மாற்றவும் செய்யணும், அடுத்த தடவை உள்ளே கொண்டு போகும்போது மாற்றணும். ஸோ மார்க்கிங் எப்படி பண்ணியிருப்போம்னா, இந்த இதுக்கு லெஃப்ட் ஷோல்டரில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேருக்கும் அதே மாதிரியே லெஃப்ட் ஷோல்டரில் அதுக்கு மார்க் பண்ணியிருப்போம். எங்கே இருக்குது அதோட பேரு? ஸோ இந்த இருக்குது. ஸோ அதுக்கு ரைட் சீக்கில் மார்க் பண்ணியிருக்கோன்னா அதோட பேருக்கும் ஏதாச்சும் ரைட் சீக்கில் மார்க் வச்சு விட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே மார்க் பண்ணி போட்டிருக்கோம். சரி கைஸ், அப்போது அவ்வளோதான் இந்த வீடியோ. சும்மா ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ இனி இவங்களுக்கு இந்த மந்த்து ஐ திங்க் இது நான் இன்றைக்கி வீடியோ வந்து ஆகஸ்ட் 20 ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்போ வரும்னு தெரில. ஆனால் செப்டம்பர் 2 வரைக்குமே எங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் தான் நினச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதோட கேஜஸ் எல்லாத்தையும் நீட்டாக ரெடி பண்ணி எடுக்கணும், ட்ரை போட்டு ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ அது ஒரு சைடாக அந்த வேலையும் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செஞ்சுட்டே இருக்கலாம்னு நினச்சேன். ஸோ இது ஒரு ஃபீமேல், அங்கேயும் நமக்கு ஒரு அடல்ட் ஃபீமேல் உண்டு. ஸோ அந்த கம்பில் அதில் உட்காந்துருக்கு. அந்த ஃபீமேலையும் பிடிச்சி இதில் விடணும். ஸோ மேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேர்ஸ் மாற்றணும். நிறைய இந்த பைடு மேல் எல்லாமே அல்பினோஸ் கூட தான் பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் இனி அப்படியே இந்த பைட்ஸ் கூட அப்படியே மாற்றி பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ இந்த பல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அப்படி டல்லாக இருக்கும். நாளையிலேருந்து எல்லாம் திருப்பி சரியாயிடும். ஸோ எல்லாத்துக்கும் ஒருக்கா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்னா மேக்ஸிமம் எல்லாமே நெக்ஸ்ட் டே நீட் ஆயிரும். சரி கைஸ், அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான். கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணலான்னு. ஸோ இந்த கேஜஸில் பறித்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அந்த லாஸ்ட் கேஜெலாம் பறித்து வைக்கணுமா, அந்த கேஜை இன்னுமே கொஞ்சம் வேறு வேலைகள் பார்த்து எடுக்க வேண்டியது இருக்குது அந்த லாஸ்ட் கேஜை. ஸோ அதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.